ஸோ அப்போ அந்த 2 வருஷம் படிச்சு முடிச்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 2 இயர்ஸ் வந்து அதில் தான் ஒர்க் பண்ணீங்களா? அப்போ வந்து $64 தான் ஏர்ன் பண்ணுவேன். $32 டாக்ஸிக்கு போயிடும். ஓ, ஸோ 1 இயர் நீங்கள் வெயிட் பண்ணி ரிஜெக்ஷன் தான் கிடச்சிச்சோ? ஆமாம், ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் தான். ஸோ அவர் சொன்னார் நீங்கள் ஐடி படிக்கலாமே அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு ஐடியில் எனக்கு கம்ப்யூட்டரில் சுவிட்ச் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, இமெயில் ஐடியும் இல்லை அப்படின்னு. பிஆர் அப்படின்னு தான் ஜாப். ஸோ உங்களுக்கு 2003 எப்படி இருந்துச்சு? முடிச்சோன்னே ஈஸியாக இருந்துச்சா பிஆர் அண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு? ஜாப் கிடைக்கிறது கண்டிப்பாக பிஆர் இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் 2005 வந்து எனக்கு பிஆர் வந்து இல்லைங்கிறது வந்து 1 டேக்கு முன்னாடி லாயர் மூலிமா தெரிஞ்சுது. ஸோ அதனால் எனக்கு நாளைக்கு கண்ட்ரியை விட்டு போகணுங்கிறது இன்னைக்கு மத்தியானம் எனக்கு 12 மணிக்கு சொன்னார். நீங்கள் இருக்கலாம், 3 மாதம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு விசா வாங்கி தரேன், பட் நீங்கள் கண்ட்ரிக்கு வந்து 3 இயர்ஸ் வர முடியாதுனாரு. என்ன சொல்கிறீங்க? ஃப்ரைடே ட்ரிப்புக்கு போகிறதுக்கு 3 நாள் முன்னாடி பேக் பண்ணுற கேஸ் தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்னன்னா நாளைக்கு கிளம்பணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இன்னொரு ஆஃபர் வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்களா? நம்ம தான் ஃபர்ஸ்ட் அடையார் ஆனந்த பவனை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணது ஃபுல்லாக. ஒரு தடவை சர்வீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணும்போது நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், ஒருத்தன் கத்தியை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஐயோ, சுற்றிஃபைங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட ஒரு சூப்பரான ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. 25 இயர்ஸா இந்த கண்ட்ரில இருக்காங்க, நிறைய பிசினஸஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஜேர்னி பத்தி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அது வந்து ஒரு ஃபேசினேட்டிங், இன்ஸ்பைரிங் ஜேர்னி எல்லாருக்குமே. I want to welcome Mr. Annamalai to the channel. Hello, na. Good. எப்படி இருக்கீங்க? சூப்பர்ண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். Thank you for taking the time to talk to me and to share your valuable experience with the audience. I really appreciate that. உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ ஃபார் அவர் ஆடியன்ஸ்னா? கண்டிப்பாக, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு. இந்த நேரத்தில் நான் சுற்றிஃபைக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 26 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்டாக வந்தேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். A2B ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது போக கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். இப்போ வந்து 25 வருஷம் ஜேர்னி இல்லையா? ஸோ இட்ஸ் அ பிக் ஜேர்னி. நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸஸ் நிறைய சிட்டிஸில் இருந்திருக்கீங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்லோலி அன்பேக் திஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு டேக் யூ பேக் டு டைம் இன் இந்தியா, லாங் டைம் அகோ. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து வரவங்க, இப்போ நான் 10 வருஷம் முன்னாடி வரும்போது கூட ஒரு ஈஸியர் டிசிஷன் டு சூஸ் ஆஸ்திரேலியா அண்ட் கம். 25 வருஷம் முன்னாடி உங்களுக்கு எப்படி அந்த யோசனை வருது? எப்படி நீங்கள் ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து காரைக்குடியில் இயர் 10 10வது படித்தேன். 10வது படிச்சுட்டு இப்போ வந்து நான் டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசை. சென்னையில் படித்தேன் இந்த டிப்ளமோ இன் டெக்னாலஜி. அது முடித்த உடனே நான் ஒரு 3 இயர்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் லெதர் குட்ஸ் ராம்கோ சூப்பர் லெதர்ஸில் ஒர்க் பண்ணேன். பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு வெளிநாடு போய் படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை. அப்படி இருக்கும்போது நான் இந்து பேப்பர் இது படிக்கும்போது தாஜில் ஒரு ஆஸ்திரேலியன் எஜுகேஷன் ஃபேர் மாதிரி ஒன்று நடந்தது. நான் அதுக்கு போனேன். நான் போயிட்டு எல்லா யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் கேட்டேன். வந்து லெதர் டெக்னாலஜி படித்து முடிச்சிருக்கேன், நான் ஒரு மேலே படிக்கிறேன்னா என்னென்ன. அப்போ வந்து நான் ஃபுட்வேர் டெக்னாலஜி நெக்ஸ்ட் வந்து ஃபுட்வேர் படிக்கலாம், அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் படிக்கலாங்கிறதுல ஏதோ ஒரு ஓவர்சீஸ் வந்து படிக்கணுங்கிறதுல கேட்டேன். பட் எல்லார்ட்டையும் கேட்டேன், எதுவும் லெதர் டெக்னாலஜி ரிலேட்டடாக கோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அப்போ வெளியில் வர போகையில் நான் ஒரு கதவு மூடுதுன்னா இன்னொரு கதவு திறக்குதுன்னு எப்போவுமே இருக்குது. அது மாதிரி எனக்கு நல்ல இதில் ராபர்ட் டில்லிங்கர்னு என்னை கேட்டார் என்ன பண்ணணும். நான் சொன்னேன் லெதர் டெக்னாலஜி முடிச்சிட்டேன், அது வந்து டிப்ளமோ படிக்கணும், மேலே படிக்கணும்னு. அவர் ஒரு கார்டை கொடுத்து என்னை வந்து ஆஃபீஸில் வந்து பாருங்க அப்படின்னாரு. அப்போ தான் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வர ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சது. இப்போ இவர் ஒரு கன்சல்டன்ட் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் லெதர் டெக்னாலஜி படிச்சுட்டு ஃபுட்வேர் படிக்கணும், ஃபுட்வேர் டெக்னாலஜி இல்லை ப்ரொடக்ஷன் படிக்கணும்னு நினச்சிங்க. இப்போ அவர் உங்களை ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க? அப்போ வந்து RMITயில் அவர் சொன்னார் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி இருக்குது 2 இயர்ஸ்னு. 1998 நான் அவரை பார்த்தேன், அப்ளை பண்ணோம். ஒரு 1 இயராக ஒன்றும் எதுவும் ப்ராப்பர் ரிப்ளை வரல. 1 இயருக்கு அப்புறம் 1999 வந்து இல்லை இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணலை. ஓ, ஸோ 1 இயர் நீங்கள் வெயிட் பண்ணி ரிஜெக்ஷன் தான் கிடச்சிச்சோ? ஆமாம், ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் தான். பட் அதுக்கப்புறம் அங்கேருந்து வாட் டிட் யூ டு? ரிஜெக்ட் ஆனோன்னு அதுக்கப்புறம் ராபர்ட் வந்து சொன்னார் என்ன பண்ணலான்னு. அப்போ வந்து 2000 Y2K ப்ராப்ளம். ஸோ அவர் சொன்னார் நீங்கள் ஐடி படிக்கலாமே அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு ஐடியில் எனக்கு கம்ப்யூட்டரில் சுவிட்ச் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. தென் எனக்கு அவர் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஐடி RMITலே வாங்கி கொடுத்தாரு. 2000 பிப்ரவரியில் வந்து நான் RMITக்கு டிப்ளமோ இன் அட்வான்ஸ் டிப்ளமோ ஐடி படிக்கிறதுக்காக வந்தேன். ஸோ நான் அதையும் பண்ணேன். அதை முடிச்சோன்னா 3 இயர்ஸ் கண்டினியூவாக நான் பேச்சுலர்ஸ் இன் ஐடி RMITயில் முடித்தேன் 2000 to 2003. ஆமாம். ஸோ இப்போ நமக்கு முடிச்சோடனே ஜென்ரலாக வந்து இப்போலாம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பற்றி பேசுகிறோம், PR அப்படி இருந்தால் தான் ஜாப். ஸோ உங்களுக்கு 2003
ஸ்டடியில எப்படி இருந்துச்சு? முடிச்சோன்னே ஈஸியா இருந்துச்சா பிஆர் அண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு? அப்போ ஜாப் கிடைக்கிறது கண்டிப்பாக பிஆர் இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டம் தான். பிஆர் வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாமே எலிஜிபிள் இருந்தது. அப்ளை பண்ணோம். இப்போ 2005 வந்து எனக்கு பிஆர் வந்து இல்லைங்கிறது வந்து 1 டேக்கு முன்னாடி லாயர் மூலியமாக தெரிஞ்சுது. ஸோ அதனால எனக்கு நாளைக்கு கண்ட்ரியை விட்டு போகணுங்கிறது இன்னைக்கு மத்தியானம் எனக்கு 12 மணிக்கு சொன்னார். அப்போ ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் வந்து இம்போர்ட் மேகசின் இம்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜெயம் இம்போர்ட்ஸுங்கிற கம்பெனியில் இம்போர்ட் பண்ணி எல்லா இந்தியன் மேகசின் எல்லா இந்தியன் கிராசரி ஸ்டோருக்கும் கொடுத்துட்ருக்கேன். சொன்னார் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு சொன்னார், நாளைக்கு நீங்கள் இருக்கலாம், 3 மாதம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு விசா வாங்கி தரேன், பட் நீங்கள் கண்ட்ரிக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு வர முடியாதுனாரு. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டேன், யூ கேன் கோ, நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா எனி டைம் வரலாம், எனி விசாவில் வரலாம். நான் ஓகே, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, கொடுத்ததில் கொஞ்சம் ரூபா கொடுங்க, நாளைக்கே நான் போயிடுறேன் இந்தியாவுக்கு, திருப்பி போயிட்டு நான் திரும்பி எப்போ வரதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணாரு. உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அடுத்த நாள் காலையில் நான் வந்து பேச்சுலர் சர்டிஃபிகேட்லாம் வச்சு எப்படி திருப்பி வரணுங்கிறதுக்கு அன்னைக்கே உடனே முடிவு பண்ணி சிகியூ மெல்பர்ன் காலேஜுக்கு போய் அன்னைக்கே வந்து ப்ரீ ஆஃபர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு அதை எடுத்துட்டு இந்தியா போய் திருப்பி ராபர்ட் கிட்ட மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக திருப்பி ஜூலை 2005 வந்தேன். என்ன சொல்றீங்க? ஃப்ரைடே ட்ரிப்புக்கு போறதுக்கு 3 நாள் முன்னாடி பேக் பண்ற கேஸ் தான் நான் பார்த்திருக்கேன். நீங்க என்னன்னா நாளைக்கு கிளம்பணும்னு சொல்றாங்க, நீங்க வந்து இன்னொரு ஆஃபர் வாங்கிட்டேன்னு சொல்றீங்களா? ஆமா, அது வந்து எனக்கு நல்ல அந்த டைம்ல நல்ல உடனே வந்து எனக்கு ஸ்பான்டேனியஸா தோணுச்சு. ஸோ அதனால போனேன், எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பரா வச்சிருந்தேன். உடனே எனக்கு ஆஃபர் கொடுத்துட்டாங்க. நீங்க திரும்ப வரதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் உங்களோட இந்த 5 வருஷம் இல்லையா? இந்த 5 வருஷத்துல நீங்க வந்து ஒரு இம்போர்ட் பிசினஸ் சொன்னீங்க அண்ட் நீங்க ஐடி படிச்சிருந்தீங்க. என்ன ஜாப் பண்ணீங்க, என்ன பிசினஸ் பண்ணீங்க இந்த 5 இயர் பீரியட்ல? பார்ட் டைமும் பண்ணேன். பட் பிசினஸ் எப்படி ஐடியா வந்ததுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து வாரம் புதன்கிழமை வந்து அங்க இந்தியாவில் என்னைக்கு இந்த குமுதம் ஆனந்தவுடன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்ல வரும், எல்லாரும் படிப்பாங்க. நான் கேட்பேன், என்னடா இருக்கு அப்படின்ட்டு, கரெக்டா புதன்கிழமை ஆனா உட்காந்து படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன். நீ முடிஞ்சா இங்க தான் கிடைக்கல, நீ முடிஞ்சா கொண்டு வா மேகசின் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு ஸ்பார்க் ஆனது. நான் வந்து ஏன் நம்மளால ஒரு இம்போர்ட் பண்ண முடியாது, 4 மேகசின் தான் ஆரம்பிச்சேன். குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன், இந்தியா டுடே 2-3 லாங்குவேஜஸ்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 100 மேகசின் கொண்டு வந்தேன். 100 மேகசின் ஒரு 4-5 கடைக்கு கொடுத்தேன். பட் நான் ஃபுல்லா கிளியர் பண்றது, டிரைவர் எல்லாமே சாஃப்ட்வேர் நானே கம்ப்யூட்டர்ல வச்சு நானே எல்லாம் கிளியர் பண்ணி எல்லா இந்தியன் கிராசரி ஸ்டோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். 4 மேகசின்ல ஆரம்பிச்சு 180 டிஃபரெண்ட் வெரைட்டி மேகசின் கொண்டு வந்தேன் இந்தியால இருந்து. எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லயும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ், ஃபிலிம் ஸ்டார் எல்லாமே எல்லா டிஃபரெண்ட் மேகசின் கொண்டு வந்து எல்லா கடைக்கும் கொடுத்தேன். யாராவது ஒருத்தர் ஒரு மேகசின் கேட்டாலும் அவங்களுக்காக அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஒரு கஸ்டமர் இருந்தாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. இதுல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. அதாவது அங்க இருந்து ப்ரொக்யூர் பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும். அதுல கிளியரன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. சோ நீங்க கிளியரன்ஸ்னா என்ன சொல்ல வரீங்க? அது எப்படின்னா, நம்ம இங்க ஆஸ்திரேலியால உங்களுக்கு எது கொண்டு வந்தாலும் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணணும். வேற ஏதாவது மற்ற ப்ராடக்டா இருந்தா குவாரண்டைன் இது கிளியரன்ஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சேன். முதல்ல இனிஷியலா வந்து மேகசின் மட்டும் பண்ணும்போது நானே வந்து சிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ப வந்து கஸ்டம்ஸோட ஒரு சாஃப்ட்வேர், அப்போ ஓனர் சோல் ட்ரேடருக்கு அவங்களே வந்து அந்த கோர்ஸ் பண்ணீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. நானே அந்த என்ன கஸ்டம்ஸ், என்ன டாரிஃப் கோடு எல்லாமே லேர்ன் பண்ணி அதை நான் சொன்ன மாதிரி நான் ஃபுல்லா கிளியர் பண்றதுலேருந்து, டிரைவர்லேருந்து, லோட்மேன்லேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எண்ட் டு எண்ட் வந்து நான் பிஸ்னஸை வந்து ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணி ஜெயம் இம்போர்ட்ஸுங்கிற கம்பெனியில் மேகசினில் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அடையாரானந்த பவன் ஸ்நாக்ஸு, அப்புறம் கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாமே கண்டெய்னர் சீ ஃப்ரைட்லையும் பண்ணோம். இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 5 வருஷத்துக்குள்ளே பண்ணிட்டீங்க, அதில் 3 வருஷம் படிச்சிருக்கீங்க. ஆமாம். ஓ வாவ். இந்த அடையாள இப்போ நீங்கள் வந்து மேகசின் சொன்னீங்க, அதோட இன்ஸ்பிரேஷனும் சொன்னீங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஓகே அதுக்கு ஒரு நீட் இருக்கு, யாரோ சொல்கிறாங்க பண்ணிடுவோம். இப்போ இந்த அடையாளானந்த பவன் ஸ்நாக்ஸோ இல்லை வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயிலோ, அதுக்கான ஒரு இக்னிஷன் பாயிண்ட் அது எப்படி நீங்கள் அது பண்ணணும்னு யோசிச்சிங்க? அதே தான், நான் வந்து பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்பராக தெளிவாக இருந்தேன். மற்றவங்க பண்ணுறதையே நம்ம பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது. சரி, மற்றவங்க பிஸ்னஸில் நம்ம இதுவாகிடக்கூடாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அவங்கவுங்க பண்ணி அவங்கவுங்க முன்னுக்கு வரணுங்கிறதுனால தான் இப்போ வந்து கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இங்கே இந்தியன் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை. இப்போ வந்து ஆஸ்திரேலியன் கொலாசஸ்ன்னு ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தது. அதுதான் பயங்கர ஃபேமஸ் இங்கே. இப்போ வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நம்ம கண்டெய்னரில் இம்போர்ட் பண்ணி அதுக்கு கம்பீட் பண்ணி மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி அதுக்கு ஈக்குவலாக ரூபாய் கொடுத்து அந்த டயத்தில் நல்ல ஒரு லோக்கல் பிராண்டுக்கு நம்ம இந்தியன் பிராண்டை காம்படிட்டிவாக ப்ரைஸ் கொடுத்து ஒரு 1 இயர் 1.5 இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே வந்து அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரைட்டில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் வந்து சீ ஃப்ரைட்டில் இன்னைக்கு மண்டே தயார் பண்ணதை புதன்கிழமை இங்கே ஃப்ரெஷ்ஷாக கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக ஏர் ஃப்ரைட்டில் அதை பண்ணோம். 50 கிலோவில் ஆரம்பிச்சு 100 கிலோ ஆகி 500 கிலோ 1000 கிலோ ஆகி
அதுக்கப்புறம் பிரிஸ்பெயினுக்கு அனுப்பிச்சோம், சிட்னிக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து பிரான்ஸ் இது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி கொடுத்தோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் அடையார் ஆனந்த பவனை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணது ஃபுல்லா. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்க வந்து மெல்பர்னுக்கு தான் படிக்க வரீங்க, அங்கே மெல்பர்ன்லேயே தான் இது எல்லாமே பண்றீங்க. RMIT மெல்பர்ன்ல இருக்கு. ஸோ எல்லாமே அந்த 5 வருஷம் ஜேர்னியும் ஃபுல்லாவே மெல்பர்ன் தான், ஃபுல்லா மெல்பர்ன் தான். பட் அங்கிருந்தே நான் வந்து பிரிஸ்பெயின், அடிலைடு, பெர்த், டாஸ்மேனியா, சிட்னி எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் மட்டும் ஃப்ரைட்ல அனுப்பிச்சேன். அங்க லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அவங்க கடைக்கு எல்லாம் பண்ணேன். இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி பிசினஸஸ் சொன்னீங்க. ஸோ இந்த ஃபுல் டைம் ஜாப் அப்படின்ற போது நீங்க வந்து பார்ட் டைமை பத்தி பேசுனீங்க, ஒரு மணி எக்ஸ்சேஞ்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் நம்ம பேசும்போது கூட. ஸோ அப்போ அந்த 2 வருஷம் படிச்சு முடிச்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 2 இயர்ஸ் வந்து அதில் தான் ஒர்க் பண்ணீங்களா? ஆமா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் என்னால வந்தோடனே வேலை எடுக்க முடியல. ஃபுல்லா என்ன ஊரை தெரிஞ்சுக்கணும், ஊர் எப்படி மற்ற எல்லாம் இதுங்கிறக்கா ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்ல $8 தான் நான் வந்து வேலைக்கு போனேன். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 2 வரைய. 2 மணிக்கு வந்து ட்ரெயினோ ட்ராமோ எதுவும் இருக்காது. ஒன்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து டாக்ஸி தான். அப்போ வந்து $64 தான் ஏர்ன் பண்ணுவேன். $32 டாக்ஸிக்கு போயிடும். இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, சில நல்ல இந்தியன்ஸோ பாகிஸ்தானியும் ரொம்ப சின்ன பையனா 20-21 வயசு எனக்காக வந்து டாக்ஸியை கூட ஆஃப் பண்ணி பே பண்ணாம எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் நினைக்கும் போது அந்த ஒரு சின்ன சின்ன இது மற்றவங்களுக்கு நம்மளும் பண்ணணுங்கிற ஒரு நமக்காக பண்றாங்கும் போது நமக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த ஸோ $32 டாக்ஸிக்கு போயிடும். $32 தான் என் கையில் இருக்கும். அப்புறம் காலையில் எனக்கு 8 மணிக்கு அட்டண்டன்ஸ் கிளாஸுக்கு போகணும் கம்பல்சரி. டிப்ளமோ அட்வான்ஸ்டு மோவுக்கு வந்து அட்டண்டன்ஸ் கம்பல்சரி. ஸோ நான் தூங்குறது வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்கிட்டு விடாம, அதுவும் ஐடி தெரியாதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். 2 சப்ஜெக்டும் இதுவாயிருச்சு. அதை திருப்பியும் படித்து பாஸ் பண்ணி விடாம அந்த கரெக்டாக 2 வருஷத்துக்குள்ள கோர்ஸை முடித்தேன். நீங்க இது வந்து ஒரு நாட் அன் ஈஸி ஜர்னி. ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால PR இல்ல, நாளைக்கு கிளம்பணும், ஆஃபர் வாங்கிட்டு கிளம்பிட்டீங்க. இப்போ திரும்ப எவ்வளவு நாள் கழிச்சு அடுத்த கோர்ஸ் வரீங்க? அது என்ன கோர்ஸ்? நான் வந்து ஒரு கரெக்டாக ஜனவரி மாதம் போயிட்டு ஜூலை வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி அந்த 6 மாசத்துல திருப்பி நான் இந்தியா போய் அப்பா அம்மாட்ட பேசி திருப்பி போய் தான் ஆனுங்கனால திருப்பி எல்லா அந்த விசாவுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து திருப்பி வந்து நான் வந்தது வந்து கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஐடி, மாஸ்டர்ஸ் இன் ஐடி, CQU மெல்பர்னுக்கு வந்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நீங்க வந்து ஐடி தெரியாம சொல்றாங்கன்னு எடுத்து படிச்சிட்டீங்க, ஆனா ஐடில ஒர்க் கிடைக்கல. சோ யூ ஹவ் டன் சம் அதர் ஜாப்ஸ். இப்போ மறுபடியும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது, ஆனா நீங்க மறுபடியும் ஐடி தான் சூஸ் பண்றீங்க. அப்போ நீங்க வரும்போது உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? நம்ம ஆல்ரெடி PR விட்டுட்டோம், ஐடி படிச்சு ஐடில வேலை கிடைக்கல, ஆனா மறுபடியும் ஐடி எடுக்கிறோம். அப்போ வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு பேஸ் வந்து இப்போ ஐடின்னு ஆயிருச்சு பேச்சுலர்ஸ். ஸோ அதனால அதிலே கண்டினியூ பண்ணி படிச்சா இன்னும் கொஞ்சம் விடாமுயற்சியா படிச்சோம்னா எப்படியும் ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படியும் எனக்கு வந்து எப்பவுமே வந்து ரிஸ்க் எடுக்கிறதோ நம்பிக்கை, என் மேல நம்பிக்கை ஜாஸ்தி எப்பவுமே. ஸோ அதனால அந்த ஐடியில் எப்படியும் வேலை கிடைச்சிருங்கிறது. இன்னொன்று வந்து நான் ஊர்ல ஏற்கனவே அந்த ஊர்ல மெல்பர்ன்ல இருந்தனால எனக்கு வந்து ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் கொடுக்குறவங்க, சர்வீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண அவங்க ஓனர் வந்து ஸ்பானிஷ், அவங்கெல்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால புதுசா வந்தாலும் ஏற்கனவே இருந்த இடங்கிறனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கையில நான் வந்து என்னோட பயணத்தை கண்டினியூ பண்ணேன். நைஸ். நீங்க திரும்ப வந்த உடனே உங்க பிசினஸ் உடனே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? மேகசின் பிசினஸ் அண்ட் இந்தியன் ஸ்டோருக்கு சப்ளை பண்ணதெல்லாம் திரும்ப உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல அந்த டயத்துல வந்து நான் ஒரு 6 மாசம் வந்து கேப்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பிசினஸ் கொடுத்துட்டு போயிருந்தேன். அவங்க அதை பாத்துக்கினாங்க. அந்த காரு எல்லாமே ஒரு நாள் ஊரை விட்டு போகணுங்கிறனால எல்லாத்தையும் விட்டுட்டு அதை அங்க இருந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணேன். அந்த பிசினஸ் அப்புறம் திருப்பி வந்துட்டு நான் எடுத்து பண்ணேன். திருப்பி நான் பார்ட் டைம் வந்து மணி எக்ஸ்சேஞ்சில் பண்ணேன். ஆமா, அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கும் பார்ட் டைம் வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். கிரவுன் கேசினோல எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். டெல்ஸ்டா டோம்ல வந்து நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 6 வரைய பார்ட் டைம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கஷ்டமான ஜேர்னி தான். எல்லாருக்கும் வந்து பார்த்து வந்து ஈஸியா இருக்காது. சில பேருக்கு வந்து படிச்சு முடிச்சோன்னா உடனே PR, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் படிச்சு முடிச்சு PRக்கு முன்னாடியே வேலை கிடைச்சிருச்சு. என்னோட பார்த்து வந்து கொஞ்சம் பேச்சுலர்ஸ் முடிச்சு திருப்பி கேப் ஆகி கொஞ்சம் ஜேர்னி வந்து கஷ்டமா இருந்தாலும் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது ப்ராபபிலி இட்ஸ் ஆல் வர்த் இட், டோட்டலி வர்த் இட். நோ, வெரி நைஸ். நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்லயே பிசினஸ் யோசிச்சவர், அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க வேலைக்காக மூவ் பண்ணும்போது பிசினஸ் பண்ண முடியலன்ற போது அப்போ அந்த இடத்துல உங்களோட தாட் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா இவ்வளவு பிசினஸ்லாம் பண்ணிட்டு அதை கண்டினியூ பண்ண முடியலன்னு. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியாவது ஏதோ ஒரு பிசினஸ் கண்டிப்பா நம்ம இது பண்ணுவோம். ஸோ நான் ஏற்கனவே வந்து மெல்பர்ன்ல இருக்கும்போது லாட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க்கிங், நல்ல நெட்வொர்க்கிங், புது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்னால் முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ நான் இன்னொரு ஃப்ரெண்டு மூவி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஆல்வேஸ் ஹெல்ப் ஹிம் டு செல் டிக்கெட்ஸ், கெட் த்ரூ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஐ கலெக்ட், மேக் ஷூர் நல்ல டிக்கெட்லாம் சேல் பண்ணி அவருக்கு கொடுக்குறது. ஸோ அப்படி மூவி பிசினஸ்லாம் அங்கே
அங்கே பண்ணிட்டு இருந்தனால ஒன்ஸ் ஐ கம் பேக் ஹியர் வித்தின் 2 years லைக் அரௌண்ட் 2015 16 ஐ ஸ்டார்டட் மூவி பிஸ்னஸ். ஸோ இதில் எனக்கு 2 பார்ட் கொஸ்டின் இருக்கு. ஒன்று வந்து நீங்க ஆஃப் கேமரா ஒரு விஷயம் சொன்னீங்க, ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் தட் இன். ஸோ நீங்க வந்து சொன்னீங்க எனக்கு அவரை தெரியும், அவருக்கு ஹெல்ப் பண்றேன்னு நான் டிக்கெட் விற்க போனேன். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஒன்றும் நான் பண்றதுனால எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்க பண்ணல, ஃப்ரெண்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்றீங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக பண்ற விஷயம் வந்து பிசினஸா மாறுது உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பா 100%. எதையுமே இனிஷியலா ஃபர்ஸ்ட் டேவோ நீங்க வந்து எதையுமே எதிர்பார்த்து நமக்கு இவ்வளவு கிடைக்கும், பிசினஸா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் எதிர்பார்த்து ரொம்ப பண்ணாம முடிஞ்ச அளவு நம்மளோட உதவியா எல்லாருக்கும் பண்ணோம்னா அது ஏதாவது ஒரு நாள் எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை கண்டிப்பா எங்கேயாவது ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படிதான் நான் வந்து மூவி பிசினஸை வந்து ஆரம்பிச்சதுக்கு எனக்கு ஒரு ஃபுல் லேர்னிங். அது மூலியமா எங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, எப்படி படத்துக்கு வந்து ஆர்டிஸ்ட்க்கு அனுப்புறது, எல்லாமே அப்படி லேர்ன் பண்ணது தான். எந்த ஒரு பிசினஸ் மோட்டிவ் இல்லாம தான் நான் அவர்கிட்ட வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் டிக்கெட் சேல் பண்றதுக்கு. நான் ஒரு படத்துக்கு அட்லீஸ்ட் 300 டிக்கெட்ஸ் ஈஸியா இது பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது பண்ணிட்டோம். கேன்பரா வந்துட்டு அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணேன் மெல்பர்ன்ல. பட் அது லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் படத்துல எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. அகைன் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் இப்போ ஸ்டூடெண்ட் ஏர்னிங்ல, அதனால ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியல. மெல்பர்ன்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கேன்பரா வந்ததுக்கு அப்புறம் 2016 கபாலி படத்தை வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து சிட்னில இருந்து வாங்கி $12,000 வாங்கி இங்கே பிரைவேட் ஸ்கிரீனிங் பண்ணி நானும் இன்னொரு பார்ட்னரை சேர்ந்து பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அதுல கொஞ்சம் லாஸ் ஆகல, நல்ல ஓரளவு ஏர்ன் பண்ணோம். தட் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ். சொன்ன மாதிரி மைண்ட் ஆல்வேஸ் இந்த பிசினஸ்ல தான் இருக்கு. இப்போ நீங்க இந்த மூவி பிசினஸ்னு சொல்றது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டான்றது அண்ட் பிளஸ் ஆடியன்ஸ்காக கேட்கறேன்னா, இப்போ when you say மூவி பிசினஸ் what do you use to actually do? நீங்க மூவி இந்தியால இருந்து வாங்கி you broadcast it here or take a rights for overseas rights only for Australia and New Zealand, like a film distribution only for Australia and New Zealand distribution. எடுத்துட்டு இங்க லோக்கல்ல மெல்பர்ன் தியேட்டர்ஸ் and Sydney தியேட்டர்ஸ்ல initially we don't have a contract, we hire a theater and we have to do our own booking through try booking மாதிரி நம்மளே தான் புக்கிங் எல்லாமே பார்த்துக்கணும் எல்லாமே. So you pay like a per seat அந்த மாதிரி கமிஷன் இதுல எடுத்துட்டு then we got a contract with a proper எல்லா மூவி தியேட்டர்ஸோட கான்ட்ராக்ட் வந்தது. அதுக்கப்புறம் நாங்க ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணோம் எல்லா மூவி. So இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் how did you நீங்க அப்ரோச் பண்ணீங்களா? How did that partnership work? And then already ஒருத்தங்களோட பண்ணி லாஸ் ஆயிருக்கு, முன்னாடி தனியா தான் பண்ணிருக்கீங்க, இப்போ இன்னொருத்தங்களோட பண்ணலான்ற ஒரு தைரியம். இந்த பர்టిక్యులர் பிசினஸ் வந்து அவர் தான் என்னை அப்ரோச் பண்ணாரு. So he wants to do with me like because it's a pure Tamil movie. Same அதே தான் எனக்கு வந்து again I come Canberra வந்தோனே I have a good friendship, proper networking. So அந்த இதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் படத்தை வந்து ப்ராப்பரா பண்ண முடிஞ்சு சக்சஸ்ஃபுல் ஆனனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்தது. அதர் திங் வந்து இனிஷியலா பட்ஜெட்டுக்காகவும் 2 people it's always together. When we are growing it's always good to have another person. But yeah, நீங்க பார்ட்னர் சேர்க்கும் போதும் பார்த்து இது பண்ணி ஒவ்வொரு டைம் நல்ல பார்ட்னர் வருவாங்க, சம் டைம் டிபெண்ட்ஸ் ஆன் இது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மூவி பிசினஸ் 2016ல இருந்து நீங்க இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு வருஷமா பண்ணீங்க அந்த பிசினஸ்? அதுக்கப்புறம் வந்து 2 பேர் இந்த ஒரு படம் கபாலி பண்ணதுக்கு அப்புறம் we helped the other partner make sure அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்குனால ஸோ என்னோட கான்டாக்ட்ஸ்ல we get people from Brisbane. என் ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் அங்க ரிலீஸ் பண்ண வச்சோம். மெல்பர்ன்ல another friend Adelaide. So that team like ப்ராப்பரா luckily we had அமைந்தது. So then it's all we all from South India. So then we come up with a good name, Southern Star International. So that's what the name came, Southern Star International. We screened and distributed almost 260 படம் பண்ணிருக்கோம். Wow, 250 films. Yeah, including Bahubali and everything. Oh nice. Yeah, still we have business, not in a big scale. சின்னமா பண்ணிட்டு இருக்கோம். Depends because of Netflix and stuff. Yeah, slow ஆயிடுச்சு, but still we are doing business. அதுக்கப்புறம் அந்த மூவிக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க வந்து A to B ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்றீங்க சிட்னி மெல்பர்ன். ஸோ அந்த விஷயம் எப்படி சடனா மூவில இருந்து அந்த ஜம்ப் டு ரெஸ்டாரண்ட் வந்து எப்படி நடக்குது? அதான் நான் சொன்ன மாதிரி அடையார் ஆனந்த பவன் அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நான் அவங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2003ல இருந்து I started importing ஸ்நாக்ஸ் பிசினஸ். சொன்ன மாதிரி 50 கிலோல ஆரம்பிச்சோம், அப்படியே 500-1000 கிலோ பண்ண ஆரம்பிச்சோம். கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்தோம். நான் மெல்பர்ன் சொன்ன மாதிரி மெல்பர்ன்ல இருந்தவரே விடாம பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆட் அ கேப். அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோன்னே A to B ஓனர் சீனிவாசராஜா சார் வந்தாங்க. வரும்போது அவங்களோட நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் எல்லாம் காமிச்சேன். அப்படி இருக்கும்போது அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கேம் தட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் அதர் ஃபியூ பார்ட்னர்ஸ் இன் சிட்னி. ஸோ அப்படிதான் வந்து 2019ல நாங்க அவங்களோட பேச ஆரம்பிச்சோம். இட்ஸ் பீன் 1 year travel just to get approval. ஒரு வருஷமானா? ஆமா, ஒரு வருஷம் அவரோட பேசி இது பண்ணி அவங்க ஓகே பண்ணி ஒரே ஒரு நம்பிக்கை, நான் ஏற்கனவே அவங்க பிராண்டை வந்து நல்லா ஆஸ்திரேலியா ஃபுல்லா நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணேங்கிறனால அடையார் ஆனந்த பவனை ப்ரொமோட் பண்ணனால என்னைய கொஞ்சம் நம்பிக்கையா ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க தான் ஃபர்ஸ்ட் அடையார் ஆனந்த பவனை இங்க கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணீங்க, நீங்க தான் ஆரம்பிக்கணும்
செய்யணும் அப்படின்னாரு. அந்த விஷயத்தில் நான் அவருக்கு இப்போவும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஸோ 2000 2020 மார்ச் 5 அன்னைக்கு ஆரம்பித்தோம். கரெக்டாக ஆரம்பித்த 17th டே கோவிட். ஒன்லி டேக் அவே மட்டும் பண்ணோம். இன்னொரு கொஸ்டின் எனக்கு என்ன வருதுன்னா, என்னால் ஒரு வேலையை சமாளிக்கிறதுக்கே நான் கஷ்டப்படுறேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஐடி ஒர்க், இட்ஸ் நாட் லைக் நார்மல் ஜாப் மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கரியர் மெயின்டைன் பண்ணிட்டு இன் பேரலல் இந்த பிசினஸ் பண்ணும்போதுக்கான நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ அப்போ அந்த சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படி? ஸோ அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கேட்குறேன். நல்லா கண்டிப்பாக நான் என்னோட இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஈஸினா, லைஃப் வந்து யூ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் பிஸ்னஸ்ன்னு வரும்போது நீங்கள் வந்து அதை பிஸ்னஸை என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஒர்க் பண்ணிட்டு இதுவும் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப பேர் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி அதுக்குன்னு கரெக்டான டைம் ஒதுக்கி ப்ராப்பரான ஷெட்யூல் பண்ணி பண்ணீங்கன்னா லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எனக்கும் டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு. அதெல்லாம் கடந்து தான் நான் இப்போ வந்து இந்த நிலைமைக்கு இருக்கோம்னா அது எல்லாம் காட்ஸ் கிரேஸ் தான், எல்லாம் முருகனால தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபேமிலியிலனா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பையன், வைஃப், அவங்களும் வராங்க 2007 2008. எப்படி அந்த இப்போ நீங்க வந்து மூணாவது ட்ராக் இல்லையா அது? ஸோ ஃபேமிலி, ப்ரொஃபஷனல் கரியர், பிசினஸ். இப்போ நீங்க இது ரெண்டு சொன்னீங்க, டைம் மேனேஜ்மெண்ட், பட் தேர் இஸ் ஆல்சோ ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது? கண்டிப்பாக அது இட்ஸ் நாட் ஈஸி. அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல், ஒய்ஃபோ பையன் ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ண முடியாது. நான் இந்த டயத்தில் அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக நன்றி சொல்லணும். பர்டிகுலராக கிருத்தியாவுக்கும் அக்ஷய்க்கும். இப்போவும் பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கனால நான் சாட்டர்டே சண்டே இங்கே இருக்க மாட்டேன். ட்ராவல் வந்து 2 weeks ஒன்ஸ் மெல்பர்ன் போயிடுவேன். பட் அந்த டயத்தில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது ரொம்ப எனக்கு கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு பேலன்ஸ் லிட்டில் பிட் ஃபார் ஃபேமிலி ஒர்க் அண்ட் தென் 9 to 5 வந்து ஒர்க் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவேன், ஸ்லீப் லேட். பட் ஐ மேக் ஷூர் லைக் 6-7 hours சாலிட் ஸ்லீப்பாக தூங்கணும்னு நினைக்கிறாரு. பட் முடிஞ்ச அளவு நான் ஒர்க் பண்ணுவேன். ஐ மீன் வீட்டு வேலை ரொம்ப பார்ப்பேன். சம்டைம் சுத்தமாக பார்க்க மாட்டேன், என் ஒய்ஃப் தான் எல்லாமே பார்ப்பாங்க. பட் இட்ஸ் ஆல் இன் தி கேம். பட் நான் வந்து எனக்கு இங்க இன்னொரு கொஸ்டின், ஒரு தாட் என்ன வருதுன்னா, இந்த ஜேர்னில நீங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொன்னீங்க இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த டவுன், கஷ்டமான மொமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கஷ்டமான மொமெண்ட்ஸ் வரும்போது நமக்கு இந்த 3 ட்ராக்குமே மேனேஜ் பண்ணணுன்ற போது, அதாவது ஃபேமிலி லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், ஏன்னா ஆஃபீஸ் ஜாப் வந்து தே பே யூ, ஸோ தே எக்ஸ்பெக்ட் த ஒர்க். ஃபேமிலியில அஃப்கோர்ஸ் த சைல்ட் அண்ட் த பார்ட்னர் வில் நீட் யூ ஃபார் மெனி திங்ஸ். அதே மாதிரி பிசினஸ் வந்து cannot wait. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த லோ மொமெண்ட்ஸ் வரும்போது நீங்க how do you come out of that? சில பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஜெனரலா உங்க மனநிலை அந்த மாதிரி இருக்கும்போது how do you come out of it and what do you do? பொதுவாகவே நான் ரொம்ப வெரி கூல், வெரி பாசிட்டிவ், வெரி கூல். எனக்கு ஏதாவது இதுனா நான் முருகனை தான் நினைச்சுப்பேன். ஒரு பாசிட்டிவ் ப்ரே பண்றது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ மேக் ஷூர் வித் குட் பீப்புள் ஆல்வேஸ். அது மாதிரி எதனாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன். சம்டைம் வீட்டில் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. மனசை இது பண்ணாம நல்ல தைரியமா நீங்க யூ ஹேவ் டு பி லைக், எப்படி சொல்றது, ஆஸ்திரேலியாவில் எதுவுமே ஈஸி கிடையாது. ப்ராப்பரா பண்ணா யூ கேன் வின் ஆல்வேஸ். இன்னொன்று நான், அதாவது நீங்க நிறைய இடத்துல நான் சொல்லி கவனிச்சிருக்கேன், போத் ஆன் கேமரா அண்ட் ஆஃப் கேமரா as well. நெட்வொர்க், ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம ஆஃப் கேமரால இருக்கும்போது கூட பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, நீங்க வந்து இவங்களை கேட்கலாம் அவங்களை கேட்கலாம், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் மைண்டுக்கு வராங்க. யூ ஹேவ் சச் அ பவர்ஃபுல் நெட்வொர்க். ஸோ இப்போ புதுசா வரணும்னு நினைக்கிறவங்க, இல்ல இப்போ என்னைய மாதிரி நான் வந்து லிமிடெட் சின்ன சர்க்கிள், சின்ன நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கணும், இல்ல நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க? சம் அட்வைஸ் ஆர் சம் டிப்ஸ். நெட்வொர்க்கை நீங்க வந்து ஏற்பாடு பண்ணணுங்கிற இதுக்கு மோட்டிவோடயே போய் நீங்க எல்லாரையும் இது பழகிறதோ இது பண்றதோ வந்து நான் அது மாதிரி இது பண்ண மாட்டேன். நம்மளால என்ன உதவி டே டு டே ஒருத்தருக்கு பண்ண முடியும்னு நினைச்சு டே டு டே எதிர்பார்க்காம வர ஸ்டூடெண்ட்டுக்கோ இதுக்கோ நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் நான் பில்ட் பண்ணேனே தவிர ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்து வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து மெல்போர்ன்ல என்னால் முடிஞ்ச ஹெல்ப் டே டு டேல ஹெல்ப் பண்ணேன். காட்ஸ் கிரேஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால எனக்கு நல்ல நெட்வொர்க்கிங். ஸோ அதனால நான் அவுட் ஆஃப் த வே நான் வந்து வெளியில போய் எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன். டே டு டே ஏதாவது என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறது தான் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஐ வாண்ட் டு டாக் பிட் மோர் ஆன் திஸ். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் இங்க ஷேர் பண்ண நினைக்கிறேன். நான் வந்து படிக்க வரும்போது ஃபர்ஸ்ட் லஞ்ச், முதல் லஞ்ச், அப்போ எல்லாம் நாங்கெல்லாம் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ பேசும்போது நெட்வொர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, ப்ரொஃபசர் ஒருத்தர் சொல்றாரு. உடனே கூட இருக்க பசங்களாம் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் எங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. இந்த என் கார்டு உனக்கு, உன் கார்டு எனக்கு, என் கார்டு உனக்கு. ஐம் லைக் வாட்ஸ் த பாயிண்ட்? லைக் அப்படி நெட்வொர்க் பில்ட் பண்ண முடியுமா? இப்படி தான் ஒர்க் ஆகுமான்ற கொஸ்டின். அப்போ இட்ஸ் வெரி யங், எனக்கு ஒன்றும் புரியல. பட் இப்போ நீங்க சொன்னது வந்து என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, the more you give without expectation, the more you receive. 100%. So automatically you attract good people to you when you start helping people. 100%, yeah. Which is a very positive thing now. It is a very, very positive thing.
நீங்க வந்து ஒரு 25 இயர்ஸா இருக்கீங்க. யூ வுட் ஹவ் சீன் டிஃபரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. எவால்வ் ஆயிட்டே இருக்க கண்ட்ரி. பட் 2000ல சில விஷயங்கள் ஈஸியா இருந்திருக்கலாம், 2020ல சில விஷயங்கள் கஷ்டமா இருந்திருக்கலாம். இப்போ நாளைக்கு வரப்போறவங்க ஸ்டூடெண்டா வராங்க, இல்ல இங்கே இருக்காங்க, ஒரு வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம், இப்போ நாங்களும் பிசினஸ்க்குள்ள போகணும் அப்படின்னா உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? கண்டிப்பா இங்க ஆஸ்திரேலியாவில் எல்லாருமே நல்லா பிசினஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணிட்டும் பிசினஸ் பண்ணலாம், ஃபுல் டைமும் பிசினஸ் பண்ணலாம். லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களோட மைண்டை வந்து நல்ல ஓப்பனா வச்சுக்கணும், பாசிட்டிவா வச்சுக்கணும். எடுத்தோடனே முதல் நாள்லயே வந்து நம்ம வந்து இது இன்னைக்கு ஆரம்பிச்சா நாளைக்கே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், பிசினஸ் போகணும்னு நினைக்கிறது கொஞ்சம் இது. அப்படி நினைக்காம நம்ம சின்னதா என்ன பண்ணி எப்படி மேலே வரணும். இப்போ ஒரு இதுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம ட்ரைனிங் போறோம்னா அதை வந்து பணம் கொடுக்கலனாலும் அது ட்ரைனிங்கா எடுத்துக்கிட்டு அதை ஃபுல் மனசோட நான் அதனால தான் எங்கிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லார்ட்டையுமே நான் சொல்லுவேன், இன்னைக்கு என்ன எப்படி இருக்கீங்க என்னங்கிறத எதிர்பார்க்க வேணாம். உங்களோட வேலையை ஃபுல்லா ஒழுங்கா எஃபோர்ட் போட்டிங்கன்னா அன்னைக்கு நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ யாரோட பேசுகிறீங்களோ அந்த ஒரு ஸ்பார்க் வந்து நாளைக்கு அது பெரிய பிஸ்னஸாக மாறும். ஸோ நான் A to B ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பேன்னு நினச்சி வந்து நான் ஸ்நாக்ஸ் பண்ணல. நான் வந்து ஒரு 50 கிலோ ஸ்நாக்ஸ் பண்ணேன். அன்னைக்கு நல்லதாக பண்ணணும், நல்ல பேர் வாங்கணும், அவங்களுக்கு ப்ராப்பராக பண்ணணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக A to B கொண்டாந்து விட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 17 வருஷம் 16 வருஷம் கழிச்சு வாவ். ஸோ அதனால் நீங்கள் எது நல்ல இன்டென்ஷனோட நல்லா பண்ணீங்கன்னா கரெக்டான பாத்தில் கொண்டு போய் உங்களுக்கு நீங்கள் வந்துடலாம். சூப்பர்ண்ணா. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணீங்க. லெதர் டெக்னாலஜி படிச்சு அப்புறம் ஐடி தெரியாது, ஆனால் ஐடி படிச்சிங்க. மேகசின் பிஸ்னஸ் கண்டிப்பாக இதுதான் பண்ணணும்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ், A to B, மூவி டிக்கெட்ஸ் யாருக்கோ ஹெல்ப் பண்ணி மூவி. ஸோ இதுல இருந்து ஒரு பேட்டர்ன் என்னன்னா, பேட்டர்னே இல்லைன்றது தான் பேட்டர்ன். நான் பார்த்தா ரேண்டமா ஒரு பிஸ்னஸ்ல இப்போ எனக்கு இது என்னோட நேச்சருக்கு சொல்றேன், பர்சனலா எனக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ் நான் எடுக்க போறேன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு இது தெரியவே தெரியாது, அப்போ நான் இது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தாட் வரும்ல. இப்போ நீங்க பண்ண எதுக்குமே கனெக்ஷன் கிடையாது, அப்போ நீங்க போகும்போது இது எடுத்து பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் எப்படி வருது? கண்டிப்பா வந்து ரிஸ்க் எடுக்கணுங்கிறது கொஞ்சம் ஒரு தைரியம் வேணும். பிசினஸ்ல எப்பவுமே நான் சொல்லுவேன், ரிஸ்க் வந்து நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடியா இருக்கணும். அது உங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எந்த அளவு ரிஸ்க் எடுக்கணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். பட் என் விஷயத்துல நான் வந்து ஐ எம் கைண்ட் ஆஃப் கட் ஃபீலிங் தான், கட் ஃபீலிங். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் மீ, ஆல்வேஸ் நான் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுவேன் ஜெயிக்கலாம் அப்படின்னு. நான் இந்த இதில் உங்களுக்கு நல்லா சொல்லிக்க விரும்புகிறேன். சில இதெல்லாம் பிஸ்னஸ்லாம் வந்து நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ரீம் மாதிரி ஐ வுட் ஹவ் தாட் அபவுட் சம்திங். அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தான் உங்களுக்கு நடக்கும். சூப்பர்ண்ணா, ஃபென்டாஸ்டிக்கான ஜேர்னி. ஆக்சுவலாக வெரி வெரி இன்ஸ்பைரிங். டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி தேங்க்யூ. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் தான் ஆச்சு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து என்னோட ஏஜ்லேயே இருப்பாங்க. நான் படிக்கும் போதே அவங்க வந்து வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆயிருப்பாங்க, இன்னும் ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. ஸோ அப்போது இது வந்து ரியலாக நடந்தது. ஒரு ஃபேமிலி வந்து உங்கள் பையன் இன்னும் வீடு வாங்கலையா, இந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கு. இன்னொருத்தர் என்னை பார்த்து கேட்டார், இன்னுமா இதே கார் வச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டார். ஸோ இதெல்லாம் நான் பெருசாக பொருட்படுத்திக்கல. இப்போ நீங்கள் வந்து 25 வருஷமா இருக்கீங்க. ஸோ நீங்கள் 3 ட்ராக் ஃபேமிலி, ஓகே, நிறைய பேர் everybody has a family, பட் ஆனா பிசினஸும் பார்க்கணும், பல பிசினஸும் பார்க்கணும், ஒர்க்கும் பண்ணணும். ஸோ அப்போ உங்களோட எனர்ஜி வந்து ஒன்றுக்கு ஆப்வியஸா ஜாஸ்தி போகும். ஸோ உங்களுக்கு பிசினஸ் பேஷன் இருக்கிறதுனால நீங்க அதுல ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்போ நிஜமாலே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம சொல்லும் போது நிறைய பேர் வந்து நிறைய விதமா பேசியிருக்கலாம். அது வந்து ஏன் நீங்க வந்து வீடு இன்னும் வாங்கல, பிகாஸ் நீங்க ஆப்வியஸ்லி பிசினஸ்ல சம்பாதிக்கிறது பிசினஸ்லேயே போட்டு பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க உங்க பேஷனால. இந்த மாதிரி நிறைய விதங்கள் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா. அது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும். உங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கு வேற மாதிரி இதில் நடந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நான் வந்து அப்போ ஒரு பழைய கார் வச்சிருந்தேன். அந்த கார் வந்து 3 கலரா இருக்கும். 3 கலர்னா 3 கலர் அடிச்சேன்னு நினைக்காதீங்க. ஆக்சிடென்ட் ஆனாலும் பேனட் வந்து வேற கலராகவும் 2 டோரும் வேற கலராகவும் இருந்திருக்கு. அதையும் ஓட்டிட்டு போய் பிசினஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஹைவேல போயில பேனட்லாம் மேல எல்லாம் வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு கோபால்னா ஒருத்தர் ஓட்டினாரு, இது பண்ணும்போது வந்திருக்கு. பட் என்ன எல்லாரும் கேட்பாங்க, என்னடா இந்த கார் தான் வச்சிருக்கியா அப்படின்னு. அது எல்லாரும் நினைக்கிறது இது பண்றது தான். பட் நீங்க அதெல்லாம் வந்து ஒரு இதுவாகி இது லோ ஆயிராம நீங்க அதையும் மீறி பாசிட்டிவா நம்மளாலையும் மேல வர முடியும், அப்படியும் எல்லாத்தையும் ஜெயிச்சு வர முடியுங்கிற இதுவும் இருக்கணும். அதே மாதிரி நாங்க மெல்பர்ன்ல இருந்து ரொம்ப என்னால சொன்ன மாதிரி நான் ஜாப்லயுமே வந்து நான் பெரிய பிசினஸ் பண்றதுனால ரொம்ப ஜாப்ல வந்து பெரிய ஜாபா ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை. ரிஸ்க் நான் ரொம்ப இது கமிட்மெண்ட் பண்ணிக்கிறது இல்லை. மெல்பர்ன்ல இருக்கும்போதும் நாங்க நார்மல் வீட்டில் தான் இருந்தோம். என்னோட பார்த்து வந்து கொஞ்சம் சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டம். அதனால எனக்கு எல்லாமே கொஞ்சம் டிலேயா தான் நடந்தது. அதனால ரொம்ப பேர் நாங்க வாடகை வீட்டில் தான் ரொம்ப நாள் இருந்தோம். கேன்பரா வந்துட்டு 4 வருஷம் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். எல்லாரும் நினைப்பாங்க, என்ன இவ்வளவு பிசினஸ் பண்றான் எல்லாம் பண்றான், ஆனா இன்னும் ஒரு சொந்த வீடு வாங்கலைன்னு. அதுவும் எனக்கு அது மாதிரி நடந்திருக்கு. பட் அதையும் தாண்டி நம்ம எப்படி வந்து எதுக்கு நீங்க
நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால வேலையில் கொஞ்சம் நார்மல் இதில் இருந்தனால எல்லாமே எனக்கு கொஞ்சம் டிலே ஆனது. வீடு அதுக்கப்புறம் வாங்கி எல்லாம் ஸ்லோ செட்டில்மெண்ட். பட் இப்போ வந்து எல்லாம் காட்ஸ் கிரேஸில் எல்லாம் ரைட். பிரிட்டி மச் எல்லாரோட இமிகிரண்டா வர உங்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஃபேஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. ஆன் தி அதர் சைட் இப்போ வந்து டெஃபினட்டா ஐ வுட் கால் இட் a சக்சஸ் ஸ்டோரி. அப்போ இப்போ உங்களை ரீசெண்டா இப்போ பாக்குறவங்க என்னப்பா சூப்பரா செட்டில் ஆயிட்டாங்க, பிசினஸ்லாம் இருக்கு, லைஃப் சார்ட்டட் அப்படின்னு உங்ககிட்ட பேசுறவங்களும் இருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல கண்டிப்பா அதை எல்லாரும் இப்ப பாக்குறவங்களுக்கு நான் ரொம்ப கண்டிப்பா நான் பழசையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே நான் பழசை மறக்க மாட்டேன். எனக்கு வந்து பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒரு வீடு வாங்குறேன்னா வந்து ஒரு 5% வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கொடுத்தோம். பிசினஸ்ல வந்து வெளியில பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கும், ஆகா 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கா நல்லா ஓடுதுன்னு. பட் அதுக்குள்ள உள்ள டிஃபிகல்ட்டி வந்து அது கோ த்ரூ பண்ணா தான் தெரியும். அது வந்து டே டு டே என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு. நான் தமிழ் மூவிஸ் ஆஸ்திரேலியான்னு ஒன்று ஆரம்பிச்சேன் பிஃபோர் இது. அடுத்தது வந்தோன்னா அதை இது பண்ணிட்டோம், ஜெயம் இம்போர்ட்ஸ்ன்னு பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட சேர்ந்து பிடிஓ லிமிடெட் ஆரம்பிச்சோம். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க சேலஞ்ச் பண்ணி மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு வெளியில நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு கோ த்ரூ பண்றோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் நீங்க இது பார்த்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணணுங்கிறது தான் மெயினான இது. சூப்பர். ஸோ அது உங்க ஜர்னி வந்து ஒரு 8 இயர்ஸ் இல்லை, அதாவது 8 இயர்ஸ்க்கு மேல 1999ல நீங்க வந்து யோசிக்கிறீங்க. பட் 2000ல ஆரம்பிச்சு வந்துட்டு பிஆர் வராம திரும்ப வந்து படிச்சு 2008ல தான் வந்து நீங்க பிஆர் அண்ட் ப்ராப்பர் ஐடி ஜாப் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆமா கண்டிப்பா. It's taken about 8 to 9 years to get to that position. ஆமா 2010ல நான் ப்ராப்பர் ஐடிக்கு வந்து அங்க 2013 வரை மெல்பர்ன்ல இருந்தேன். 2013ல மெல்பர்ன்ல இருந்து கேன்பராக்கு வந்துட்டேன். வேலை மாறினதுனால. ஸோ அது ஒரு 8 இயர்ஸ் வந்து சூப்பரான ஜர்னி. எனக்கு இதுல என்ன ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, இப்ப நான் வந்து 10 வருஷம் 12 வருஷம் தான் ஆச்சு. இனிஷியலா வந்து ஒரு 1-2 வருஷத்துல நிறைய காமெடி எல்லாம் நடந்துச்சு எனக்கு பார்ட் டைம்ல. அது ஒரு வீடியோவாவும் நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். சிஓ ஆகணும்னு வந்தேன், தட்டுக்கல் ஒண்ணு அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் ஒரு ஃபனி ஸ்டோரி இருக்கும், ஒரு டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட் டைம் ஸ்டோரி. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் பார்ட் டைம் பண்ணும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்கா? நல்ல பார்ட் டைம்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. நான் சர்வீஸ் ஸ்டேஷன்ல நைட்டு ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா காலையில 6 மணி சம்டைம் 8 மணிக்கு முடிப்பேன். ஒரு தடவை சர்வீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணும்போது நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், ஒருத்தன் கத்தியை எடுத்துட்டு வந்துட்டான். ஸோ நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. பட் இருந்தாலும் கத்தியை வந்து இதுல ஃப்ரண்ட்ல ட்ரில்லில் குத்திட்டு ரூபாய் கொடு இதெல்லாம் கொடு. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்தவரை நம்ம எல்லாத்தையும் கொடுத்துடணும். பட் இருந்தாலும் அவன் காசெல்லாம் என் முகத்தில் தூக்கி போட்டு இது பண்ணி அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு தைரியமும் கொடுத்தது. டிவியில் கூட ஏதோ ஒரு இது மாதிரி வந்திருக்கு, நியூஸ் கிளிப்பிங்ல வந்திருக்கு. பட் நான் அதுக்கப்புறம் போய் போலீஸில் போய் ஐடென்டிஃபை எல்லாம் பண்ணேன். பிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் 7 டேஸுக்குள்ள அவனை பிடிச்சிட்டாங்க. நம்ம அடிக்கவும் முடியாது வர்றவங்கள. ஸோ பட் அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 to 2 நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிரவுண்ட் கேசினோவில் எல்லா இடத்துலையுமே நான் ஒர்க் பண்ணாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பார்ட் டைம் வந்து கொஞ்சம் இனிஷியலாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ ஏன்னா மக்கள் ரொம்ப இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. நோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட். நான் அது வந்து ஒரு திகிலான ஒரு பயமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ எனக்கு நடந்தது வந்து கொஞ்சம் ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் தான். அதை நான் திரும்பி பார்க்கும்போது ஃபன்னாக சொல்கிறேன்னா. பட் ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு 300 தட்டு ஒருத்தன் கழுவ வச்சான் காசை கொடுக்காம. ஸோ இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணும்போது என்னடா பண்றோம், இந்தியாவில இருந்து இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு எனக்குலாம். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? இந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வரான், இல்ல வந்து நீங்க நைட் ஷிஃப்ட் ஃபுல்லா வேலை பார்க்கணுன்றீங்க, காலை எந்திரிச்சு போகணுன்றீங்க, என்னடா பண்றோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு தாட் வந்துச்சா? கண்டிப்பா. அது அந்த தாட்டை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்துட்டு அந்த ஊருக்கு அதை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவா கொண்டு வரணும், அதை வந்து இது வந்து ஒரு லேர்னிங்கா அந்த பார்ட் டைமையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல இதுல எடுத்துக்கினா நமக்கு வந்து மேல மேல படி ஆறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் இப்போ ஒர்க் பண்றவங்கள்ட்டையும் நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிப்பேன். என்னோட ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் $8 தான். நான் பார்க்காத ஒர்க் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஜாப் பண்ணியிருக்கேன். பட் எதை பண்ணாலும் முழு மனசோட ஃபுல்லா நம்பிக்கையோட பண்ணுனா கண்டிப்பா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஜாப் வந்து இப்போ என்னோட வேலைக்கோ என்னோட பிசினஸ்க்கோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட். ஏன்னா நானுமே வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஜேர்னியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு வந்து உங்களை 10 வருஷமா தெரிஞ்சாலும் எனக்கு இதுல வந்து ஒரு 30% தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த 70% ஆஃப்
ஹார்ட் ஒர்க், இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாம் பேசணும். ஏன்னா அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து உங்களை இந்த இடத்துல நிறுத்திருக்கு. ஸோ அப்போ வந்து வெளியே இருந்து பாக்குறவங்க வந்து என்னப்பா இவங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்னு போயிடாம, இவங்க சாதிச்சிருக்காங்கன்னா அதனால அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, அப்ப நம்மளும் இதுல இருந்து ஏதாவது எடுத்துக்கிட்டு பண்ண முடிஞ்சா, இது என்னையும் உட்பட தான் சொல்றேன், ஆடியன்ஸ்க்கு மட்டும் சொல்ல, நான் எனக்கு பர்சனலா சொல்லிக்க விரும்புறேன். எனக்கே டாக்கிங் அவுட் லவுட், திங்கிங் அவுட் லவுட், இந்த மாதிரி யூ ஹேவ் டு ஹேவ் அ பேஷன், ஃபாலோ தட். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். வேர் யுவர் எனர்ஜி நீங்க போடும்போது, ஜாஸ்தி எனர்ஜி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ரிசல்ட்ஸ் வரதான் செய்யும். பட் இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீனா. ஸோ தேங்க்யூ ஃபார் யர் டைம். ரியலி ரியலி அப்ரிஷியேட் நீங்க இது வந்து ஓப்பனா நீங்க இதெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்க பாக்குறவங்க ஹோப்ஃபுல்லி யூ என்ஜாய்ட் அவங்களோட ஜர்னி. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ் தான். கண்டிப்பா ரொம்ப தேங்க்யூ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் வெரி ஹாப்பி டு ஷேர் மை நாலேஜ். எல்லாருமே நான் சொன்ன மாதிரி எல்லாரும் பிசினஸ் பண்ண முடியும். நல்லா பாசிட்டிவா இருங்க, எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ அகைன். டேக் கேர் கைஸ், see you in the next video. Bye. நீங்க ஒரு தமிழ் பர்சன் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆயிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப் ஜர்னி, ஸ்ட்ரகிள்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நம்புனீங்கன்னா, ப்ளீஸ் do reach out to me on this email ID. I would love to showcase your story to the world. Thanks for watching.